அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர், மூத்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இந்திய வேளாண்மையில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. அது இப்போ மேடையில் கூட இப்போ தெரிய போகுது. அடுத்தார் கூட உங்களுக்கு படம் போட இருக்குது. அதனால் எவ்வளவு சுருக்கமாக என்ன பேச்ச முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ யோசிச்சுருக்கணும். முதல்ல இப்போ நிறைய பேர் பேசிட்டாங்க. அங்கே ஒரு மக்கள் அரசு இருக்குது. மக்கள் பங்கெடுப்போட எல்லா காரியமும் நடக்குது. ஆகையினால அவர்கள் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள முடிகிறது. அவர்கள் கூட என்ன பண்ணாங்க, இந்தியாவில் நடந்தது மாதிரி பச்சை புரட்சியில் இறங்கினாங்க. பழைய வழக்கங்கள்லாம் மாற்றினாங்க, எந்திரங்களை புகுத்துனாங்க, ரசாயனங்களை கொண்டு வந்தாங்க, வெவ்வேறு விதைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க, பெரிய பெரிய பண்ணைகளை பயன்படுத்தினாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா சாப்பாடெல்லாம் நஞ்சாச்சு, உற்பத்தி திறன் குறைஞ்சிது, நில வளம் குறைஞ்சி போச்சு. அப்புறம் தான் அவங்க நினைத்தாங்க இது மட்டும் இல்லை, அதை நினைக்கிறதுக்கு இன்னொரு நெருக்கடி வந்தது. நம்ம வெளியில் இருந்த உதவி சோவியத்லேருந்து வந்து இருந்தது, அது வர முடியாமல் போச்சு 1989. ஆகையினால அவங்க தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு நெருக்கடி அவர்களுக்கு வந்தது. ஆனால் அவர்கள் அந்த நெருக்கடியை சமாளித்து விட்டார். இப்போ ஒரு 15 வருஷம் முயற்சியில் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 2400 கலோரி சாப்பிடணும்னு சொல்லுது. அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறி சாப்பிடணும்னு சொல்லுது. அவங்க 460 கிராம் சாப்பிட்றாங்க. ஒரு 68 கிராம் புரதம் சாப்பிடணும்னு சொல்லுது. எல்லாரும் 68 கிராம் புரதம் சாப்பிட்றோம். இது நம்ம இந்தியாவில் போடுற சராசரி கணக்கு கிடையாது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 9 பேர் பட்டி கிடப்பாங்க, ஒரு ஆள் 10 கிலோ சாப்பிடுவோம். உடனே சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிலோ சாப்பிட்டான்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க புரட்சியை முடிச்ச போதே என்ன பண்ணி விட்டாங்க, நிலத்தை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. ஆகையினால அந்த ரொம்ப பெரியவனும் இல்லை, ரொம்ப இல்லாதவனும் இல்லை, அந்த சீரான நிலையில ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுகிறாங்க. இன்னும் கூட சொல்ல போனாக்கா சீனாவில், இந்தியாவில், வியட்நாமில் உழுவருக்கு போல இப்போ எருமை மாட்டை கட்டி கொண்டு உழுகிறார்கள். நம்ம இன்னமும் எருமை மாடுகள் கிராமத்தில் இருக்குது. ஆனால் இங்கே சில பேர்லாம் பேசிக்கிறாங்க, மறுபடியும் எப்படி மாட்டை கட்டி உழுவ முடியும், ஏன் உழுவ முடியும், நம்ம நல்லா இருக்கணும்னா உழுவலாம். சரிங்களா? அது எந்த இடத்துல வித்தியாசம் இருக்குங்கிறத ஒரு சின்ன விஷயத்த சுட்டிக்காட்டு. இப்போ அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சு கருத்துக்களை பரிமாற வச்சாங்க. அப்போ அவங்க முன்னாடி அவங்க சமுதாயத்தில் இருந்த சிந்தனைகளை அப்படி தோண்டி எடுத்து அதை அப்படி வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதில் கூட நம்ம வந்து பாடம் படிக்க முடியும். நான் கிராமத்தில் உட்காந்துட்டு மக்களோட பேசும்போது அவங்க விடுதலை போட்டாங்க. என்ன விடுதலைன்னா, அடி காட்டில், நடு மாட்டில், நுனி வீட்டில், இவ்வளவுதான். இதான் பெரிய கவிதை, இதான் கற்பனை, இதான் அறிவியல், இதான் உயிரியல், எல்லாமே அதுக்குள்ள அடங்கி போயிடுச்சு. அப்போ பயிரை அறுவடை பண்ணும்போது அடிக்கட்டையாக காட்டில் விட்டோம், நடுவில் உள்ளதை மாட்டுக்கு போட்டோம், நுனியில் உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான் சொல்லுது. என்னுடைய தூக்கத்தை கெடுத்த விடுகிறது இதுதான். நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தூக்கத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடிக்கட்டையை ஏன் காட்டில் விட்டா சாப்பிட முடியாது விட்டா, வைக்கோலை ஏன் மாட்டுக்கு போட்டான் சாப்பிட முடியாத மாட்டுக்கு போட்டான், நுனியில் சாப்பிடணும் வீட்டுக்கு வந்தான், கொத்தும்போது தவுள் வந்து சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சான். தனக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தான், வேண்டாங்கிறத மாட்டுக்கு கொடுத்தான், அது ரெண்டும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருச்சு. பால் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, சாணி முத்திர மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் இயற்கை விவசாயம். இது எவ்வளோ நாள் விரிச்சு சொல்லிகிட்டே போயிடுறோம். இப்படி நம்ம 15,000 வருஷமா தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த அமெரிக்காக்காரன் சொன்னாங்கிறதுக்காக அவன் ரசாயனத்தை இறக்குமதி பண்ணி, அவன் எந்திரத்தை இறக்குமதி பண்ணி, அவன் விஷத்தை இறக்குமதி பண்ணி நம்ம விஷமாவே சாப்பிட்டுருக்கோம். அந்த விஷமாவே சாப்பிட்றவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். அந்த கேரளாவில் 7,000 ஏக்கர்ல முந்திரி காடு இருக்கு, காசர்கோடு. அதை ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எண்டோசல்பானை தெளிச்சாங்க. அது அந்த சுத்து வட்டாரத்தில் 15 கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளை ஊனமா பிறக்குது. சரிதான், குழந்தைய தப்பு செய்யல. சரிதான், ஆனா கர்ப்பத்திலேயே அது பாதிச்சது. அவங்க முந்திரி கொட்டையை சாப்பிடல, முந்திரி காட்டுல வேலை செய்யல, அந்த காத்துலையும் தண்ணீரையும் போய் கலந்து இங்க இருக்கிற பிளவு இங்க இருக்குது. சரிதான், தலை மட்டும் பெருசாகிட்டு இருக்கு, உடம்பு அப்படியே இருந்தபடியா இருக்குது. 4 வயசு குழந்தை மாதிரி இருக்கு, பார்த்தா 18 வயசுங்க. உடம்பு பொழுது எங்க பார்த்தாலும் தோல் கேன்சர். இருக்கிற ஜனங்கள்ட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, உங்க உடம்புல எல்லாமே எண்டோசல்பானா போயிடுச்சு, ரத்தம் எல்லாம், கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தை பெற்றுக்காதீங்க. இப்ப நிலைமை அது மாதிரி. கடைசியா காட்டின படம் இந்த சிறுநீரகம் முதுகுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் 9 வருஷம் போராடி இப்ப 3 வருஷமா தடை பண்ணி வச்சிருக்கிறான். எதுல? ஹெலிகாப்டர்ல ஸ்ப்ரே பண்ணதை தடை பண்ணி வச்சிருக்கான். அதுலயே இப்ப முந்திரி காடு நிறைய விளையுது.
இப்ப அது தெளிச்சதுனால நிறைய விளையல. அந்த விஷம் விற்கணுங்கிறதுக்காக ஒரு கொள்கை, ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு இதெல்லாம் நடந்துக்கிட்டே. அந்த எண்டோசல்பான் இப்ப நம்ம திராட்சை குளத்துல முக்குறாங்க தமிழ்நாட்டில். கேரளாவில் தடை செய்யப்படுகிறது, தமிழ்நாட்டில் அது விடுதலையோட உழவுகிறது. நம்ம கத்திரிக்காயில தெளிக்கிறாங்க, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு போய் நம்மோட 300 கிராம் கத்திரிக்காய்னா 500 கிராம் கத்திரிக்காய் சாப்பிடலாம், 500 கிராம் வெண்டைக்காய் சாப்பிடலாம், ஒரு 200 கிராம் கீரை சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா எல்லா டவுன்லையும் வாங்குற எல்லா சாமான்களும் ஒன்று ஃப்ரீயாவே வரும். ஒன்று எண்டோசல்பான் ஃப்ரீயா வரும், ஒன்று மானோபரோட்டா பஸ் ஃப்ரீயா வரும், அல்லது கட்டாக்கள் இருக்கு, ஒரு சேவல இருக்கு. அதுல ரிச்சாரியான ஒரு ஆளு, ஒரு மனுஷன் இருந்தான், பெரிய மனுஷன் இருந்தான், விஞ்ஞானி இருந்தான். அவன் அந்த மலைப்பகுதிகளில் போய் மக்கள் வச்சிருந்த அரிசி ரகங்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 7000 ரகங்களை அவன் தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணியிருந்தான். அவன்கிட்ட சொன்னாங்க, நம்ம பிலிப்பைன்ல இருந்து விதை ரகங்களை இறக்குமதி அப்படிலாம். அப்படின்னா எங்கிட்டே நிறைய இனங்கள் இருக்குது, இதை விட சிறந்த ரகம் வேற ஒன்றும் வேண்டியதில்லை, நம்ம விதையை எந்த நாட்டிலேருந்து கொண்டு வர வேண்டியதில்லை. அதற்காகவே அவன் மேல பழி சுமத்தி ஆளை வெளியில தள்ளினாங்க. அந்த ஆள் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல இந்த சாம்னானை உட்கார வச்சாங்க. அவரு இந்தியாவில் இருந்த எல்லா வரியும் தூக்கி அந்த அமெரிக்கா கம்பெனிக்கு கைமாற்றி கொடுத்தாங்க. திருடர்கள் உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள், பட்டமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, நம்மளெல்லாம் மதிமயக்க வைக்கிறார்கள். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு முன்னாடி வருது. இதற்கு அடிப்படையாக இருந்தால் யாருன்னாக்கா அன்னைக்கு இருந்த விவசாய உணவு அமைச்சர், அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ. அவரு எழுதின சுயசரிதை நம்ம NCBல வெளியாயிருக்கு, உடுப்புல எடுத்து படிச்சு பாருங்க. அந்த அமெரிக்க உணவு மந்திரியும் இந்த உணவு மந்திரியும் ரோமாபூர்ல சந்திச்சு ரகசிய ஒப்பந்தம் கைது போட்டாங்க 1965. அது இதுவரையிலும் அவர் சாவரவரை வெளியில சொல்லவே இருக்கு. 11 வருஷம் கழிச்சு அமெரிக்க உணவு மந்திரி தான் பிரிமன் தான் சொன்னான்னு சுப்பிரமணியத்தில் எழுதியிருக்கிறார். கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க, பக்கமா வரிபுரியா படிச்சு பாருங்க. ஒரு நாட்டையே அடவு வைக்கிற ஆளுகளுக்கு இந்த பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா மக்கள் விழிப்பா இல்லை. ரெண்டாவது விஷயம், நம்ம அமரந்தா ஆத்திரப்பட்டுக்கிற விஷயம், இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் சீடு, மரபீனி மாற்ற விதைகள் அப்படின்னு நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பாடம் ரொம்ப மகிழ்ச்சியான பாடம், சொல்லிக் கொடுக்குற ஆளை பொறுத்தது. இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா, வெண்டைக்காயும் ஒட்டி இருந்தாங்க, கத்திரிக்காயும் ஒட்டி இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் செய்யலை. இப்போ தக்காளி பழம் கீழே விழுந்தா வெடிச்சு ஓடிடுச்சு. ஆனால் தவளை தாண்டி குதிச்சாக்கா உடச்சு ஓடுதா? இல்லை. அதில் தக்காளியை தவளையோட காலில் இருக்கிற ஒரு மரபணுவை எடுத்து தக்காளி பழத்தோட விதையில ஒட்ட வச்சுட்டா தக்காளி பழமும் குதிக்கும், அப்படி பிடிச்சிக்கலாம் மண்ணாக்கா. இப்போ அந்த ஆராய்ச்சிகள் போயிட்டு இருமி சரியா துப்புறான் பாருங்க, அவனுக்கு டிபி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ் பேசிலஸ், அது ஒரு கிருமி, நச்சு கிருமி. இப்ப அதை திருப்பி போட்டுக்கலாம், அது பேர் பிடி, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸோடைய அந்த மரபணுவை எடுத்து பருத்தி விதையில ஒட்ட வச்சுட்டான். இப்ப அந்த பருத்தி என்ன சொல்றான், ஏன் பருத்தி விதைய விதைச்சுன்னா வளர்ந்து காய் வரும்போது அதை புழு திங்காது. புழு திங்காதுன்னா என்ன அர்த்தம்? பொழுதுங்க முடியாத அளவுக்கு விஷமா போயிடுச்சு, அப்படிதானே? இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் விஷத்தை சுரக்குது, நஞ்சை சுரக்குது. அதுல இந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த உலக அளவுல இந்த ஜெனடிக் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஜீன் வில் ஜம்ப். இப்ப நம்ம டிவியில இப்ப ரிமோட் கண்ட்ரோல் ஒரு அழுத்தத்துலயும் ஒரு சேனல் ஓடும், இன்னொரு தடவை அடுத்த தடவை அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஜீன் விவகாரத்துல அப்படி கிடையாது. அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ல இருந்து அந்த நச்சுரியோட மரபணுவை எடுத்து பருத்தி விதையில வைக்கிறவர்னா விஞ்ஞானி கையில கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கப்புறம் இவங்க கையில கண்ட்ரோல் கிடையாது. முளைச்சு வளரும் போது அது செடியோட வளர்ந்து பூக்கும் போது மகரந்தத்தை மலடாக்கு. அந்த தேனி தேன் எடுக்க போகும்போது அந்த மரபினி அணு அந்த தேனியோட சேர்ந்து நம்ம பருத்தி காட்டுக்கும் வருது. இப்போ பருத்தியும் கிராஸ் பண்ணா பருத்தியிலேருந்து பருத்தி தான் கிடும். ஆனா அங்க பேசிலஸ் அந்த பாக்டீரியா வைத்து கிராஸ் பண்ணிருக்க, அது எங்கனாலும் போகும். அந்த கம்பெனி மான்சான்டோ கம்பெனிக்காரன் என்ன செய்யறான், அதை மக்காச்சோளத்துல ஒட்ட வைக்கிறான், உருளைக்கிழங்குல ஒட்ட வைக்கிறான், கத்திரிக்காயில ஒட்ட வைக்கிறான், வெண்டைக்காயில வைக்கிறான், சோயா மச்சால வைக்கிறான், பருத்தி செடியில வைக்கிறான். அந்த ஆந்திராவில் அந்த பருத்தி காயெல்லாம் எடுத்த பிறகு அந்த செடியை மேய்ஞ்ச 1500 ஆடு செத்து போச்சு. இந்து பத்திரிகை செய்தி, அந்த மத்திய அரசாங்கத்துடைய கால்நடைத்துறை இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு, ஆமா நஞ்சு சாப்பிடலாம் செத்துருக்குன்னு சொல்லுது. இலையே செத்ததே செத்துருச்சுன்னு சொன்னா நீங்க பருத்திப்பட்ட பாலை சாப்பிட்றவங்க என்ன ஆவீங்க? இதைத்தான் ஜீன் பொல்யூஷன் சொல்றோம். அப்ப செடியை மலடாக்குறது மனுஷனையும் மலடாக்கும்.
இதை சொல்லும் போதுதான் தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3வது உலகப் போர் தான் வரப்போகுதுன்னு எல்லாம் பேசியிருக்காங்க. இல்ல பச்சை பூச்சி உருவத்துல 3வது உலகப் போர் முன்னாடியே வந்திருக்கு, ஆளை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு சொல்றாங்க. மலடாக்கிச்சுன்னா என்ன அர்த்தம்? நாடு முழுக்கிற டாக்டர் கொஞ்சம் கேட்டு பாருங்க, பக்கத்துக்கிற டாக்டரை கேட்டு பாருங்க. ஆண் மலடுக்கு இங்கே மருத்துவம் நடத்தப்படுகிறது வரணும், உடனே வரணும். அதுதான் இன்னைக்கு இருக்க பெரிய விளம்பரம். ஆண்கள் மலடாகிட்டே இருக்கான், விந்துல உயிரணு இல்லை. நம்ம சாப்பிட்றதெல்லாம் இந்த நச்சு விதியிலேயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதுல அடுத்த கட்டமா என்ன வந்திருக்குன்னா, எங்க பார்த்தாலும் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாங்க. விவசாயத்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாது. இதுவரையிலும் 30,000 பேர் தற்கொலை பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள்னு அந்த வந்தனா சிவாவுடைய ஃபவுண்டேஷன் புக்கு போட்டுருக்கு. அட்ரஸோட 30,000 அட்ரஸ் போட்டுருக்கு. அதுல அந்த சாமிநாதன் சொல்றாரு, தேசிய உழவர் கமிஷன் தலைவர் அவர் சொல்றாரு, என்று பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன அப்படின்னு. அவைகள் மறுபடியும் கணக்கு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா இல்லைங்கிற மாதிரி ஒரு தினமும் சந்தேகம் மாதிரி எல்லாம். ஆனா மந்திரி என்ன பண்ணிக்கிறார், உணவு மந்திரி ராஜ்யசபால பேசியிருக்காரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அவர் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுல பத்திரிகை வருத்தப்பட்டுக்கிட்டாருன்னா 21 பேர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உணவு மந்திரி 1.5 மணி நேரம் ராஜ்யசபால பேசும்போது 21 பேர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல காங்கிரஸ்காரங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னு அந்த செய்தி சொல்றது. அதுல அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த 95க்கு பிறகுதான் உழவர்கள் தற்கொலை செய்யறது கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி கணக்கெடுக்கல, அதுக்கு முன்னாடி 1,00,000 பேர் செத்துருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செத்தவங்க கம்மி தான். இந்த 30,000 பேர் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு செத்தது கம்மி தான், அதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கில் செத்துருக்கிறாங்க. இதெல்லாம் செத்துக்கிட்ட பிறகு எதுக்கு அவங்க பதவியில் இருக்கிறாங்க? இல்ல வேற ஏதாவது செய்யறாங்களா? அந்த நிலைமையை மாற்றத்துக்காக ஏதாவது செய்யறாங்களா? ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப என்ன நிலைமை வந்திருக்குன்னாக்கா, அந்த மகாராஷ்டிராவில் அந்த உணவு மந்திரியும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அங்கதான் மகாராஷ்டிராவில் அந்த விதர்பா மாவட்டத்துல தான் நிறைய விவசாயி தற்கொலை பண்ணி சேர்த்தாங்க. அது சொல்றாரு, மானாவாரி நேரத்தில் அதை பயிர் பண்ணாங்க, அதனால பீட்டி விதை வந்து சரியா விளையல, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா குஜராத்ல நிறைய தண்ணி இருக்குது, அங்க நல்லா விளையுது, எல்லாரும் பயிர் பண்ணிக்கங்க. ராஜ்யசபாவில் 1.5 மணி நேரம் பேச்சு, மந்திரியோட முக்கியமான பேச்சு, இந்த பீட்டி விதையை பயிர் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல இங்க ஒரு ஆள் நம்ம ராமசாமி, நம்ம கோவை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்கிறார். அவர் செஞ்ச பெரிய சாதனைக்காக 2வது தடவை அவரை நாக்காலில் உட்கார வச்சுக்கிறார். அவரு என்ன சொல்றாரு, பீட்டி கத்திரிக்காய் எல்லாரும் வாங்கி பயிர் பண்ணிக்கங்க. அது என்ன சொல்றான், அந்த கத்திரிக்காயில ஒரு புழு வரும், அது கத்திரிக்காய தீங்குது சட்டணும். அதை வாங்குறவங்க புழு இருக்குன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்க அறியாம எங்க இருக்குது? இப்ப அந்த புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அறியும் போது புழு வெட்டி போட்டுடலாம், மிச்சத்தை குழம்புல போட்டுக்கலாம். ஆனா அது வந்து விஷமாயிடுச்சுன்னு கத்திரிக்காய எந்த பகுதியை அரிஞ்சு கீழே போடுவீங்க? அப்ப பேசலேஸ் துணிஜன்ஸோடைய மரபணுவை எடுத்து கத்திரிக்காயில வச்சுட்டான். அதெல்லாம் வச்சுட்டு சொல்றாரு இருந்தாலும் ராமசாமி சொல்றாரு, நம்ம ராமசாமி, கோயம்புத்தூர் பல்கலைக்கழக வளாகத்தை நாங்கள் முன்னாடியே பயிர் பண்ணிட்டோம், நல்லாவே விளையுது, கத்திரிக்காய் ரொம்ப ருசியாவே இருக்கு, நுகர்வோருக்கு ரொம்ப நல்லது, நாங்க சீக்கிரம் வெளியிட போறோம் அப்படின்னு. பத்திரிகைக்காரர்கள் கேட்கறாங்க, இல்லையே நிறைய இதுக்கு எதிர்ப்பு இருக்குது, இது நஞ்சு இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு. விஞ்ஞானத்துல எதை கண்டுபிடிச்சு வந்தாலும் முன்னாடி அப்படிதான் எதிர்ப்பு இருக்கும். ரொம்ப விஞ்ஞான ரீதியா வைச்சான்ற ஒரு அதுக்கு விளக்கம் வேற சொல்லி இருக்கணும். நம்ம ஊருக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்கோம், ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒரு ருசி வச்சிருக்கோம், அவங்களுக்கு பிடிச்சது இருக்கு. கறியோட போடுறது எது, சாம்பார்ல போடுறது எது, பொரியல் செய்யறது எப்படின்னு படிக்கிறது, அது எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கெல்லாம் உயிரின பன்மையத்தை அழிக்காது. 2வது, அந்த மரபீனி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்தா என்ன செய்யுங்கிறது நம்ம கையில கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம பணத்துல சம்பளம் வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அந்த பூச்சி நீங்காத கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நுகர்வோருக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, நம்ம விவசாயிகள் ரொம்ப அரியான நிலையில இருக்கிறாங்க. இந்த கியூபா கல்வின்னு சொல்லும்போது முன்னாடி வந்த ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துறவங்க, சிரீஸ்ன்னு சொல்லி உணவு வேளாண் துறையில உலக இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஒரு பத்திரிகை வந்து இருந்துச்சு. அதுல கல்வின்னு போட்டான், கியூபாவோட கல்வின்னு போட்டான். அதுக்கு முன்னாடி இந்த புரட்சியாளருக்கு முன்னாடி ஒரு புரட்சிக்காரர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, மனுஷன் இந்த மண்ணில தான் கால் ஊனி நிக்கணும், ஆகையினால மண்ணில இருந்து மனுஷனை பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆகையினால பண்ணையிலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. பண்ணையிலே முதல்ல என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்து பக்கத்துல தோட்டம் போறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இல்ல அது சரியில்லைன்னு சொல்லி பண்ணையிலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை வச்சாங்க. மொத்தம் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்களோ அதுல பாதி பேருக்கு தான் கல்வி அறை, வகுப்பறை. அப்ப ஏ பின்னு பிரிச்சுட்டாங்கன்னா, ஏ வகுப்புல இருந்தா பி அங்க குழி தோண்டி மரக்கன்று நட்டு கொடுக்கும், பி வகுப்புல இருக்கும்போது ஏ குரூப் அங்க வந்து ஒரு குழி தோண்டி மரக்கன்று நட்டு கொடுக்கும்.
7 வருஷம் கழிச்சு ஆண்டு விழாவில் அவருடைய பிடல் காஸ்ட்ரோ சொன்னாரு, இந்த நாட்டில் கல்விக்காக செலவழிக்கிறத ஒத்த பைசா கூட பொது பணத்திலேருந்து செலவழிக்கல, அவர்கள் நட்ட மரங்கள்லேருந்து வர வருவாயிலேருந்து செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொடக்கத்திலேருந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க, விவசாயத்தோட தொடர்புடைய இருக்காங்க. அப்போ எப்போ 89 சோவியத்தோடைய தொடர்பு அறுபட்டு போச்சோ உடனே அந்த பள்ளிக்கூடம் முழுதும் மாற்றினாங்க, கல்லூரி முழுதும் மாற்றினாங்க. விவசாயம் இயற்கை விவசாயத்தை யோசி, கொஞ்சம் முதலீடு இருக்கணும், இயற்கையை ஒட்டினதாக இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதிக்கப்படாதா இருக்கக்கூடாது. சுற்றுச்சூழலை பாதிச்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த விவசாயம் தாக்கு பிடிக்கக்கூடாதா இருக்காது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு இசைவான ஒரு விவசாயம் கொண்டு போனுங்கிற மாணவர்களை ஆராய்ச்சி பண்ணலாம், பள்ளிக்கூடத்து மாணவர் ஆராய்ச்சி பண்ணலாம், கல்லூரி மாணவர் ஆராய்ச்சி பண்ணலாம், விவசாய ஆராய்ச்சி பண்ணலாம். அரசாங்கம் திட்டமிடுது. அங்கே ஒரு நாடு இருக்கு, இங்கே 2 தேசம் இருக்கு. இங்கே 1 கோடி பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கான், 99 கோடி பேர் ரொம்ப மோசமாக இருக்கான். இந்த 2 தேசமாக இருக்கிறதுனால இந்தியா இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இதெல்லாம் மாறுதலுக்கு நம்மளாம் நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கோம், புத்தகங்கள் வெளியாகிருக்கு, பயன்படுத்திக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன்.